இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் நாம இந்த பைபிள் ஸ்டடி ஃபெலோஷிப்ல மீட் பண்ணத்தக்கதாக தேவன் தந்திருக்கு இந்த மேலான கிருபைக்கு அதிகமாக தான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் தெஸ்லோனியன்ஸ்க்கு எழுதின அந்த 2 புத்தகத்தையும் நம்ம படிக்க போறோம். தெஸ்லோனிக்க சபைக்கு பவுல் எழுதின அந்த 2 கடிதங்களை சேர்த்து படிக்கிறது நல்லது. போன வாரம் நம்ம கொரிந்தியர் புத்தகத்தை படிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசம். அதனால நம்ம 1 கொரிந்தியர் படிச்சுட்டு 2 கொரிந்தியருக்காக நம்ம பிறகு படிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம். ஆனா தெஸ்லோனிக்க புத்தகத்தை படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 2மே க்ளோஸா இருக்கிறது தான். அதனால இந்த வீக்ல படிக்கிறதுல தப்பு கிடையாது. ஜேம்ஸ் தேவாசீர்வாதம் யுஎஸ்ஏடி என்னுடைய சீனியர் ஸ்டாஃப் அவங்க நம்மள ஜெபத்தில் நடத்துவாங்க. ஓகேண்ணா, ஜெபிப்போம். கேக்குதாண்ணா? கேக்குது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே தொடர்ந்து இப்படி நாங்கள் கர்த்தாவே கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே அதை ஆராய்ச்சி செய்து படிப்பதற்கு ஆண்டவரே தேவன் கொடுத்திருக்கிற இந்த பெரிதான ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் அதிகமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பில்லியனனுக்காக அருமையான டீமுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு ஆண்டவரே இந்த லாக்டவுன் பீரியட் ஆரம்பித்தது முதல் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் படிப்பதற்கு ஆண்டவரே தேவன் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டி வருகிறது. அதற்காக உம்மை துதிக்கிறோம். விசேஷமா இந்த வாரத்திலே ஆண்டவரே நாங்கள் இந்த தெசலோனியன்ஸ் ஆண்டவரே இந்த அந்த சபை மக்களுக்கு எழுதின இந்த 2 கடிதங்களையும் படிக்கும்போது ஆண்டவரே தேவன் எங்களை வருகைக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே வருகையின் அடையாளங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதை பற்றி இருக்கிற சந்தேகங்களை ஆண்டவரை நாங்கள் தீர்த்து கொள்ளவும் தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நோக்கத்திற்காக எழுதப்பட்ட அந்த ஆண்டவரே தெசலோனியருக்கான அந்த ஆண்டவரே இந்த நிருபங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கும் இந்த நாட்களே அது பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இடைபெடும்படியாக எங்களை கற்றுத்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா தடைகளையும் தேவன் மாற்றி போடும். ஆண்டவரே பங்கு பெறுகிற எல்லாரையும் ஆண்டவரே தடையில்லாமல் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். தேவன் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தெசலோனிக்கா பட்டணத்தை குறித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 315 ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கோதனியா நாட்டுல இந்த பெரிய பட்டணம் டெவலப் ஆயிருக்கிறது. தெசலோனிக்கா என்பது ஒரு பெண்ணுடைய பெயர். அது வந்து அந்த ராஜாவுடைய மனைவியுடைய பெயர். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அலெக்சாண்டர் த கிரேட் அந்த மன்னனுடைய பெயர் கூட நமக்கு அதிகமா முக்கியம் இல்லை. பட் அலெக்சாண்டர் கிரேட்டுடைய சிஸ்டர் பெயர் தான் தெசலோனிக்கா. அதன் நிமித்தமாக உண்டான அந்த பெரிய பட்டணமானது மக்கோதனியான்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருகிறது பவுல் அன்னைக்கு ஒரு தரிசனத்தை பெற்றுக்கும் பொழுது ஒரு மக்கோதனியாவின் நபரை சேர்ந்தவர் வந்து எங்களுக்கும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி அழைப்பு பெற்றது போல உணர்ந்து லூக்கா எழுதுகிறார். நாங்க அது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு தரிசனமாக கேட்டு உடனடியாக அது கீழ்ப்படைந்து நாங்க போனோம்னு சொல்றாரு. ஆனா முதலாவது அவங்க போனது பிலிப்பி பட்டணத்துக்கு, மக்கோதனியாவுக்கு. அதன் பின்பாக தெசலோனிக்காவுக்கு சென்றதாக நம்ம பார்க்கிறோம். தெசலோனிக்கா வந்து ஒரு பெரிய சிட்டி என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனா அதுல திருச்சபையை உருவாக்குவது வந்து ஒரு மகத்தான உதாரணமாக நம்ம பார்க்கலாம். 3 வாரம் தான் பவுல் அங்க இருந்திருக்கிறாரு. ஆனா அந்த 3 வாரத்துல அவருடைய 2வது மிஷனரி ஜேர்னில ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளாக பவுலும் அந்த திருச்சபையாரும் சென்றதாக நம்ம பார்க்கலாம். அவரோட பின்னால் இருக்க வேத பகுதியை நம்ம படிக்கும் பொழுது அதுல குறிப்பிட்டிருக்கிற ஜெய்சன் என்பவர் வந்து பவுலுக்கு சொந்தக்காரராக இருந்திருக்க கூடும் சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. ஆனா அந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் பொழுது அதுல 2 மிக முக்கியமான அட்லீஸ்ட் 2-3 முக்கியமான காரியங்களை நம்ம கண்டிப்பா நோட் பண்ணியே ஆக வேண்டும். முதலாவது காரியம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல இந்த தெசலோனிக்கா சபைக்கு அவங்க போகும் பொழுது பல விதங்களிலே அவர், அதாவது பவுல் அந்த மக்களோடு கூட இடைப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 2ஆம் வசனத்திலிருந்து வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடைய சம்பாஷித்தார், அவங்களுக்கு அதை காண்பித்தார், திருஷ்டாந்தம் பண்ணினார். அது மட்டுமல்ல, பின்னால அவங்களுடைய சேர்த்துக்கொள்வதற்கு திருச்சபையில சேர்த்துக்கொள்ள அளவுக்கு அது கைட் பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எனவே எப்பொழுதுமே இந்த ப்ரீச்சிங்கை பற்றி டீச்சிங்கை பற்றி நம்ம பேசும் பொழுது இந்த பகுதியை வாசிப்பது உண்டு. காரணம்,
பல விதங்களிலே நம்ம கடவுளுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம் என்பதற்கு இது நல்ல உதாரணம். பவுல் செய்த காரியம் சம்பாஷிக்கிறது, அவங்களுக்கு அறிவிக்கிறது, அவங்களுக்கு காண்பிக்கிறது, விளங்கி காண்பிக்கிறது, திருஷ்டாந்தம் பண்ணுகிறது. அப்படியாக கடைசியாக இங்கிலீஷ்ல நல்ல வேர்டு உண்டு, பர்சியூடிங். பர்சியூடிங் சொல்லும் பொழுது நம்ம வழக்கமா யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து ஆல்டர் கால். நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு ஏன் ஆல்டர் கால் கொடுக்குறோம்னா, நமக்கு ஒரு திருப்திக்காக இல்ல. எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் நம்ம மெசேஜை கேட்டு பிரயோஜனமா இருந்திருக்குன்னு சொல்லி கை வச்சுட்டோம், அதுக்காக கிடையாது. ஆல்டர் கால் அந்த அர்த்தம் என்னவென்றால், நான் உங்களுக்கு முன்பாக இந்த செய்தியை கொடுக்கிறேன், இப்போ இதை நீங்க தீர்மானிக்க வேண்டிய நேரம். எய்தர் இதை நீங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம், எனக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்க அதை அக்செப்ட் பண்ணலாம், அல்லது நீங்க யோசிங்க, இதை குறித்து நான் யோசித்து நான் பிறகு தீர்மானிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆனா ஐ வாண்ட் யூ டு டேக் எ டெசிஷன் என்று சொல்வதுதான் பர்சியூட் பண்றது. சும்மா எனக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி இருக்குது, நான் உங்களுக்கு ப்ரீச் பண்ணிட்டு போயிடுறேன், உங்களுக்கு டீச் பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு பவுல் போல அவர் ப்ரீச் பண்ணும் பொழுது எல்லா விதமான ஒரு பேஷனேட்டோட ப்ரீச் பண்றாரு. அதுல அவங்க டிசிஷன் எடுக்கணும் என்பதை வந்து அவர் இன்சிஸ்ட் பண்றது வந்து பார்ட் ஆஃப் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங்ல இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடும். அதுக்கு இந்த 4ஆம் வசனம் நல்ல ஒரு உதாரணம். அது முதலாவது காரியமா பார்க்கலாம். ரெண்டாவது காரியம் நான் சொல்ல விரும்புறது வந்து 3ஆம் வசனம் அப்போஸ்தலர்ல ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம். நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து. இந்த இயேசுவே கிறிஸ்து. இது வந்து ஒரு ஏழை சர்ச்சில் இருக்க மிக முக்கியமான ஒரு மெசேஜ். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு இயேசுவை தெரியும். காரணம் மரியாள் அங்க இருந்தாங்க, பிறகு யாக்கோபு இருக்காரு, யூதா இருக்காங்க, அவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை யூத தலைவர்கள்லாம் அடிச்சு கொண்டுட்டாங்க, அதெல்லாம் தெரியும். அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி காரியங்கள் பலர் பல விதமா கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இயேசு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் வாஸ் தேர்ன்றது அவங்களுக்கு தெரியும். நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். பட் இந்த ஏர்லி சர்ச்சில் இருக்க மக்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் தெரியும். ஆனா இந்த அப்போஸ்தலர்களுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, அந்த இயேசுவே கிறிஸ்து. யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் கிரைஸ்ட். நீங்க ஒரு மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கீங்களே, அந்த மேசியா இவர்தான் என்பதை பவுல் திட்டமாக தெளிவாக குறிப்பிட்டு சொல்லதான் நாம் பார்க்கலாம். இந்த வசனம் வந்து அப்படியே ரொம்ப அழகா தெரியும். அந்த ஹிஸ்டாரிக்கல் ஜீசஸ் இஸ் தட் மெசையா. அந்த இயேசுவே கிறிஸ்து என்பதை அவன் திருஷ்டாந்தம் பண்ணினார். இதுக்கு முன்னால பயங்கர கோபத்துல அடிச்சுட்டு இருந்தாரு. இவங்க எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஒரு இயேசுடைய பெயர்ல வச்சுக்கிட்டு ஒரு தனி கூட்டமா போயிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் அடிப்பேன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த சவுல் வந்து அவ்வளவு தூரத்துக்கு எரிச்சல் இருந்தாரு. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாரோ, ரட்சிக்கப்பட்ட பின்பு he knew pretty well இந்த இயேசுவே கிறிஸ்து என்பதை திருஷ்டாந்தம் பண்ணினார் என்று நம்ம பார்க்கலாம். சோ முதலாவது வந்து பல விதங்களிலே ப்ரீச் பண்ணதை குறித்து நம்ம சொன்னேன். ரெண்டாவது வந்து இந்த இயேசுவே கிறிஸ்து என்று சொன்னதை நம்ம பார்க்கலாம். மூணாவது பாயிண்ட் வந்து இந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். என்னுடைய அந்த யங் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜ்ல இந்த வசனத்தை எங்கேயோ நான் கேட்டிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அப்பீலிங்கா இருக்கும். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். கிறிஸ்டியன்ஸை பற்றி மக்கள் அதான் சொல்லுவாங்க, உலகத்தையே அப்ஸ் அண்ட் டவுனா மாத்தக்கூடியவங்க இங்க வந்திருக்காங்க. இந்த காஸ்பல் வந்து அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளது சொல்லிட்டு, இது சும்மா வந்து ஒரு என்னது ரயட்ஸ் மாதிரி இல்லை, அல்லது ஒரு போராட்டம் பண்ணி பெரிய ஆட்கள் காட்டக்கூடிய அந்த மாதிரி ஒரு காரியம் கிடையாது. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புரட்சி. இந்த சுவிசேஷத்தை அவங்க சொல்லுவது வந்து ஒரு வித்தியாசமான புரட்சி. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். சோ இன்னைக்கு என்னையும் உங்களையும் பார்க்கும் பொழுது வெளியில இருக்க மக்கள் பார்த்து சொல்லணும். சர்ச்சை பார்க்கும் பொழுது, நம்மளுடைய ஃபெலோஷிப்பை பார்க்கும் பொழுது, நம்மளை பார்க்கும் பொழுது உலகத்தை கலக்க இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லணும். அதே போல இன்னைக்கு சர்ச்சு வந்து ரொம்ப நாமினலா ஆயிட்டதுனால இந்த சர்ச் வந்து ஒண்ணுமே, அதாவது ஆவிக்க தன்மை இல்லாதபடிக்கு இருக்கும் பொழுது என்னையும் உங்களையும் அவங்க பார்க்கும் பொழுது திருச்சபையின் மக்கள் இந்த சர்ச்சையே அப்சைட் டவுன் மாற்றக்கூடிய மக்கள் இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லணும். உலகத்தை கலக்க இங்க வந்து விட்டார்கள் என்பது தெசலோனிக்கே பட்டணத்துல நம்ம பார்க்கிற மூன்றாவது மிக முக்கிய காரியம். எனவே
இந்த அப்போஸ்தலர் 17 நான் போட்டிருக்கும் பொழுது அந்த 3 பாயிண்ட் சொல்றது மிக முக்கியம். அதுதான் அந்த கிரேட் டெஸ்டிமனி நான் சொல்ல விரும்புறேன். மற்றதெல்லாம் பார்ட் ஆஃப் இட். அவங்க திருச்சபை உண்டானது, பெர்சிக்யூஷன் வந்தது, பவுல் எவ்வளவு பேஷனட்டா இருந்தாரு, அதெல்லாமே ரொட்டீனா இருக்கக்கூடிய காரியம். பட் இந்த 3 பாயிண்ட்டும் மிக யூனிக்கா இருக்கக்கூடிய காரியம். அவங்க மேல இருக்கிற அந்த அன்பை இப்ப நம்ம வாசிக்க போற பேசேஜ்ல நம்ம பார்க்க போறோம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துல, அதாவது அவருடைய மிகுந்த ஒரு இருதயத்தினுடைய வாஞ்சைய பவுல் சொன்னதாக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அந்த பேசேஜ் வாசிக்க கேட்க போறோம். அதுக்காக வெயிட் பண்ணுங்க. உடனே உங்களுக்கு என்ன வரும்னா, பிலிப்பியர் புத்தகம் தானே அவருடைய க்ளோசஸ்ட் சர்ச்ன்னு நம்ம யோசிப்போம். அவருடைய இருதயத்திற்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த ஒரு திருச்சபை. இந்த ஜாய் என்ற வேர்டு 16 முறை வருகிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். பிலிப்பியர் புத்தகம் ரொம்ப மிகுந்தது. ஸோ பிலிப்பியர் சபை அவருடைய ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும். பட் அதோடு கூட இந்த தெசலோனிக்கா சபைக்கும் அவர் செய்த பணியிலிருந்து, ஒரு ஷார்ட் மினிஸ்ட்ரியிலிருந்து எவ்வளவு அவருடைய அன்பு அவங்க மேல இருக்கிறது என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மேப்ல நம்ம பார்க்கும் பொழுது இது யூரோப்புக்குள்ள அவங்க வந்த பிறகு பிலிப்பு பட்டணத்துக்கு தான் முதலாவது வர்றாங்க. பிலிப்பு பட்டணத்திலிருந்து அது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். அங்கு 3 பேருடைய மிக முக்கியமான ரட்சிப்பை குறித்து நம்ம படிச்சிருக்கோம் பிலிப்பை படிக்கும் பொழுது. அதன் பின்பு அவங்க துரத்தப்படுகிறாங்க. அங்கிருந்து அந்த சிறைச்சாலையிலிருந்து ஒரு அற்புதமான விதத்துல விடுதலை ஆன பின்பு தயவுசெய்து இந்த இடத்தை விட்டு போயிருங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்கள அனுப்பி விடுறாங்க. இவங்களும் போய் லீதியால போய் பார்த்து அவங்களை உற்சாகப்படுத்தி விட்டு பவுலும் சைலஸும் தங்களுடைய 2வது மிஷனரி ஜேர்னியை தொடர்ந்து அவங்க புறப்பட்டு போனதாக நம்ம பார்க்கலாம். அந்த மாசிடோனியால தான் தெசலோனிக்கா பட்டணம் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். நம்ம வழக்கமா பார்க்கறது போல பவுலுடைய இது 2வது மிஷனரி ஜேர்னி. இதுலதான் அவங்க ஐரோப்பா கண்டத்துக்குள்ள போனதை நம்ம பார்க்கலாம். முதலாவது பிலிப்பு பட்டணத்துக்கு போய் அங்கிருந்து தொடர்ந்து தெசலோனிக்கேயா, பெரேயா, ஏதென்ஸ் போறாரு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலேயே அத்தேனா பட்டணத்துக்கு வந்ததை நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து கொரிந்துக்கு 18ஆம் அதிகாரத்துக்கு போனதை நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல போன வாரம் படிக்கும் பொழுது கொரிந்து பார்த்தோம். எனவே இது அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது மிஷனரி ஜேர்னில சந்தித்த ஒரு திருச்சபை. ஆனா அதுல இருந்த நாட்கள் மிக குறைவு என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். இதனுடைய மெயின் மெசேஜ் என்று சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர் ரெண்டிலுமே இருக்கக்கூடிய எம்பசைஸ் கமிங் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்ற சத்தியம். அதனாலதான் ஜேம்ஸ் ஜோம் பண்ணும் பொழுது அதை குறித்தான ஒரு தெளிவு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, அந்த நம்பிக்கையில நாங்க உறுதியா இருக்க எங்க புதிய செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி மீனிங்ஃபுல் ப்ரேயர். தெசலோனிக்கேயா திருச்சபைக்கு எழுதின கடிதம் என்று சொல்லும் பொழுது உடனடியாக நம்ம யோசிக்க வேண்டியது செகண்ட் கமிங் ஆஃப் த லார்ட், 2வது ஆண்டவருடைய 2வது வருகை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனா இது வெளிப்படுத்தின விசேஷத்தை போல நம்ம ரொம்ப டீட்டெயிலா வாசிக்கல. நம்பர் 1. நம்பர் 2 இந்த மெசேஜினுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்க சோம்பலா உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அதனால எனக்கு ஒரு ஆம்பிஷனே வேண்டியதில்லை, எனக்கு ஒரு பிராக்டிகலா கிறிஸ்டியன் லைஃப் லீட் பண்ண வேண்டியதில்லை, நான் செத்தா மோட்சத்துக்கு போக போறேன், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல வாழ்வது மிக தப்பு. ஸோ தட் மீன்ஸ் ஏர்லி சர்ச்சில் அவங்க எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்ததுன்னா சீக்கிரமா இந்த எருசலேம் ஆலயம் இடிபட்டு போகும், ஆண்டவருடைய வருகை திரும்ப வந்துடும், நம்ம எல்லாரும் ஆண்டவரோடு கூட வாழ போகிறோம் என்பது அவங்களுடைய எண்ணம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு, மார்க்கு, லூக்காலெல்லாம் இயேசுவானவர்கிட்ட போய் அந்த சீஷர்கள் போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே இது எப்போ நடக்கும், இந்த ஆலயத்தினுடைய நிலை என்ன ஆகும், உங்களுடைய 2வது இந்த உலகத்தினுடைய முடிவு எப்போ வரும் என்ற காரியத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் திட்டமாக தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறதுபடி AD 70 அந்த ஆலயம் இடிபட்டு போனது. காரணம், அவ்வளவு கொடூரமான நாட்கள் அந்த ஏரோது மன்னனுடைய காலங்கள்ல நீரோ மன்னனுடைய ஆட்சிக்கு கீழாக வந்ததை நம்ம பார்க்கலாம். அதனால அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் சீக்கிரமா ஆண்டவர் வரப்போகிறான்னு சொல்லி. இப்ப கூட நம்ம பாக்குறோம்ல, போன வருஷத்துலாம் கொரோனா வந்த உடனே எக்கச்சக்க மெசேஜஸ், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப சீக்கிரமா வரப்போகிறார் சொல்லிட்டு சொல்லி கொண்டிருந்த மாதிரிதான். இட் இஸ் ட்ரூ. அதாவது எனி டைம் ஹி வில் கம். இந்த மாதிரி ஒரு கடினமான நாட்களை கடந்து போகும் பொழுது இந்த தெசலோனிக்கா சபையாரை போல நம்மளும் உடனே யோசிக்கக்கூடிய காரியம் தான். ஆனா பவுல்
அவங்களுக்கு என்ன எழுதுகிறாருன்னா, தயவு செய்து நீங்க ஆக்டிவா இருக்கணும், ஆண்டவருக்காக பிராக்டிக்கலா கிறிஸ்டியன் லைஃப் லீட் பண்ணணும் என்பதை அவர் சொல்லிக் கொடுத்ததாக நான் பார்க்கலாம். அதோடு கூட அவருடைய அன்பு நிமித்தமாக, அவங்க மேல இருக்க ஒரு பெரிய அன்பு நிமித்தமாக நல்ல ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிப்பதற்கான ஒரு மோட்டிவேஷனையும் அவர் கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்கா செகண்ட் கமிங் சொல்றது வந்து மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஆனா அது ஆண்டவர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு எதுவும் செய்யாதபடிக்கு, எதுவும் யோசிக்காதபடிக்கு வாழாம நீங்க பிராக்டிக்கலாக ஒரு உண்மையான நல்ல ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்பதை மிகுந்த அன்போடு கூட பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த காலகட்டத்திலும் அது எவ்வளவு நமக்கு தேவை யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இப்போ ஒரு சிலர் ஜாபுக்காக போகணும், மேரேஜ்க்காக யோசிக்கணும், அவங்களுடைய ஃபியூச்சருக்காக பிளான் பண்ணணும் என்று சொன்னோம்னா, என்ன லைஃப், இந்த கொரோனால நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இது வந்து ஒரு ஒரு நம்பிக்கையே இல்லாதபடிக்கு இருக்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இயேசுவானுடைய வருகைக்கு ரொம்ப சீக்கிரமா இருக்கிறது போல தெரியுறதுக்கான அந்தி கிறிஸ்து அதிகமாக செயல்பட்டு வருகிறாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளுடைய இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டா போட்டு எல்லாமே பிரச்சனையா இருக்குது. அதனால ஆண்டவர் வரப்போகிறாரு சொல்லிட்டு நம்ம எந்த விதத்திலும் நான் யோசிக்க மாட்டேன், நான் ஊழியத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னா தப்பு. அதுக்கு நமக்கு கண்டிப்பா தெசலோனிக்கர் புத்தகம் மிக அவசியம் என்பதை மறந்து போக வேண்டாம். இதனுடைய முதலாவது ஃபர்ஸ்ட் புக்கை நம்ம படிக்க போறோம். அதனுடைய பிராட் அவுட்லைன் சொன்னா, முதல் 3 அதிகாரங்கள் அவர் லுக்கிங் பேக், பவுல் வந்து அதை திரும்பி பார்க்கிறார். தனக்கும் அந்த தெசலோனிக்கா திருச்சபைக்கும் உள்ள உறவை திரும்பி பார்க்கறத ரொம்ப அழகா பார்க்க முடிகிறது இந்த 3 சாப்டர்ஸ், லுக்கிங் பேக். அடுத்தது லுக்கிங் ஃபார்வர்ட். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல நாட் ஒன்லி செகண்ட் கமிங், 2வது ஆண்டவருடைய வருகையை குறித்து மட்டுமல்ல, தொடர்ந்து நீங்க வாழ போகிற வாழ்க்கைக்கும் நீங்க முன்னால பார்த்து வாழ வேண்டும் என்பதை 4, 5 அதிகாரங்கள்ல அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதனால ஃபர்ஸ்ட் தெசலோனிக்கேயர்ஸ் சொன்னா ரொம்ப ஈஸியா நீங்க பிரிச்சலாம். 1 to 3 லுக்கிங் பேக் அண்ட் 4 and 5 லுக்கிங் ஃபார்வர்ட். 5 அதிகாரங்கள் இருக்கக்கூடியது. வாசிச்சீங்கன்னா மேக்சிமம் 20 minutes ஆகும், அது கூட ஆகாது. சரியா? 5 அதிகாரங்கள் தான். நீங்க ஒரேதான் நான் சொல்லிட்டே இருக்கேன், லெட்டர்னா ஒரேதான் வாசிக்கிறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு ஆடியோ பைபிளாவது போட்டு நீங்க கேட்டுருங்க. ரீடிங் அண்ட் அல்லது ஹியரிங் போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஆஃப் லேட் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், ரீடிங் ஹேபிட் வந்து நமக்கு ரொம்ப குறைவு. பைபிளை வாசிக்கிறது ரொம்ப குறைவு. we meditate, we memorize, we study God's word, ரொம்ப தேவைதான். And then we teach others, very good. ஆனா reading and hearing God's word is also important. நல்ல தெளிவான விதத்துல வாசிக்க கேட்கறதே ஒரு பெரிய blessing. நான் முன்னாலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், குஜராத் USA இருந்து மாரத்தான், பைபிள் மாரத்தான் சொல்லிட்டு அவங்களுக்கு பைபிளை வாசிக்கிறதே ஒரு மினிஸ்ட்ரி, அது ஒரு ப்ரோக்ராம். Friday to Sunday they meet just to read the Bible. For example, New Testament full நம்ம வாசிக்க போறோம்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, they all will go there. Then ஒரு ஜெபம் பண்ணிட்டு they'll start reading. Somebody will be reading in Gujarati. அதை கிளியரா வாசிக்க மற்றவங்க அப்படியே கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அவங்க டயர்ட் ஆகி உட்கார்ந்த பிறகு மற்றவங்க எடுத்து அதை கண்டினியூ பண்ணி வாசிப்பாங்க. தென் ஒரு பிரேக் எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வருவாங்க, திரும்ப they will read. நேத்து நம்ம மார்க்கோட முடிச்சிருக்கோம், இன்னைக்கு லூக்கா 1ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிக்க போறோம். Then they'll read. Wow. I wish that அது மாதிரி யாராவது எனக்கு நல்ல தமிழ் வாசிக்க கூடிய, அதாவது வாசிச்சாவே நம்ம கேட்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாசிக்கணும், அப்படிப்பட்டவங்க வாசிச்சுட்டு உட்காந்து கேட்டுட்டு தான் நல்லா இருக்கும். ரைட்? முடியல, ஆடியோ பைபிள்ஸ் இருக்குது. இப்ப நான் ரொம்ப என்ஜாய் பண்றது ஆடியோ பைபிள்ல ஒரு NIV வெர்ஷன் 1 வச்சிருக்கேன். அந்த யூ வெர்ஷன் நீங்க நிறைய பேர் வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அந்த யூ வெர்ஷன்ல NIV அதுல நியூ NIV நினைக்கிறேன். அதுல வாசிச்சு அது கேட்டீங்கன்னா இட்ஸ் பிட் என்னது ஒரு நல்லா இருக்குது. ரொம்ப மொனாட்டனஸா வாசிக்கிற மாதிரி இல்லாதபடிக்கு நல்லா உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். ஸோ ரீடிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஹியரிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5ஆவது சாப்டரையாவது அப்படி கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை முடியலன்னா அட்லீஸ்ட் செகண்ட் தெசலோனிக்கேயர்ஸ் இருக்குல்ல, 3 சாப்டரை ஒரு கண்டினியூஸா வாசிக்கணும். எனவே பைபிள் ஸ்டடி வந்திருக்கு, நீங்க ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு பைபிளை வாசிக்கணும்னு ஒரு வாஞ்சை இருக்கும், நான் திட்டமா நம்புறேன். ஒரு நல்ல ஒரு அவுட்லைன் கிடைச்சா போதும், அல்லது அது ஒரு மெயின் பாயிண்ட் என்ன இருந்தா போதும் நினைக்காதபடிக்கு we have to read.
நல்ல நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ ஹவ் டு ரீட் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹியர் காட்ஸ் வேர்ட். ஹியர் காட்ஸ் வேர்ட்னா பிரசங்கத்தை கேட்க நான் சொல்ல, பைபிளை வாசிக்கிறதே அப்படியே கேட்கறது ஒரு பெரிய ப்ரிவிலேஜ். ரைட். அப்படி 2ஆ பிரிக்காதபடிக்கு 4ஆ பிரிக்கணும்னா, முதல் அதிகாரம் தேங்க்ஸ் கிவிங் நம்ம கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். தெசலோனிக்க சபைக்காக அவர் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு காரியம். 2, 3 அதிகாரங்களில அவருடைய ஆக்ஷன்ஸ், அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த காரியங்கள், அவர் செய்ய விரும்பின காரியங்கள், அதை அவர் பேசினதை 2, 3 அதிகாரங்கள் நம்ம பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு பெரிய பகுதி எக்ஸார்டேஷன், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்திய 4 அதிகாரமும் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. அதுல ஒரு செய்தி ரொம்ப கிளியர். ராப்சர், ரகசிய வருகை என்பது இந்த பேசேஜ்ல மட்டும்தான் இருக்குது. நம்ம ரெவலேஷன் படிக்கும்போது நம்ம பார்த்தோம், இந்த பேசேஜ் நம்ம வாசிச்சோம். 1 தெசலோனிக்க 4ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி நம்ம வாசிச்சோம். ராப்சர்ன்னு சொல்லும் பொழுது ஒரு ரொம்ப கிளியரா பவுல் டீச் பண்ண பேசேஜ் இந்த பேசேஜ். அதை நம்ம பார்க்க போலாம். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு அதை பார்க்கலாம். இப்ப கடைசியா முடிக்கும் பொழுது மிக அருமையான ஒரு கன்க்ளூடிங் ரிமார்க்கோட ஜெபம் பண்ணி வாழ்த்துதல் சொல்லி முடிக்கிறதாக நம்ம பார்க்க முடியும். பேராகிராஃப்ஸ் ஆஸ் யூசுவல் நம்ம பார்க்கிறது 7 பேராகிராஃபா நான் பிரிச்சிருக்கிறேன். பல விதங்களிலே நீங்க பிரிக்கலாம். பட் பேராகிராஃப் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட அதிகமான பேராகிராஃப்ஸை பிரிச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. பட் அட்லீஸ்ட் ஒரு 7 நாள்லயாவது இந்த ஒரு 1 தெசலோனிக்கர் புத்தகத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி நீங்க ஒரு பேசேஜ் எடுத்து நீங்க படிச்சு பார்க்கலாம். வாரன் வெஸ்பி ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். ஐ வாஸ் சோ மச் பிளெஸ்ட். ஒவ்வொரு சாப்டரையும் முடிக்கும் பொழுது பவுல் அதை 2வது வருகைக்கான காரியங்கள்ல கனெக்ட் பண்றான்னு சொல்லி போட்டிருக்காரு. வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுலயும் மொனாட்டனஸா ஆண்டவர் வர போகிறாரு, மாரநாத்தா அப்படி இல்லை. நம்ம 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது, அந்த 1வது புஸ்தகத்தை அவர் முடிக்கும் பொழுது கர்த்தர் வருகிறார் மாரநாத்தா என்ற ஒரு பெரிய செய்தியை படிச்சு நம்ம உற்சாகமா முடித்தோம். அது மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லயும் மாரநாத்தா நம்ம சொல்லல, பல கோணங்களில 2வது வருகையை குறித்து சொல்லுகிறார். நான் 1ஆம் அதிகாரம் 9, 10 வசனம் வாசிக்கிறேன். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகளை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கனை நின்று நம்மை நீங்களாக்கி இரட்சகருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்க்கிறதையும் அறிவிக்கிறீர்களே. அது கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்க போறோம். பட் த பாயிண்ட் இஸ் இட் இஸ் கனெக்டட் வித் சால்வேஷன். ரட்சிக்கப்பட்டதை குறித்து பேசும் பொழுதே அதை கனெக்ட் பண்ணி சொல்லுகிறார். அடுத்தது 2ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடினால் உங்கள் முகத்திலே பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயாத்தம் பண்ணினோம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கீடமும் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய சந்நிதியில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். அதாவது நாங்க உங்களுக்கு செஞ்ச ஊழியத்தை குறித்து சொல்லி அதை கனெக்ட் பண்றாரு. அதே மாதிரி 3ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியில நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்தில் எங்களை நேராக வழிநடத்தினவராக நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷனிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் வரும்போது. நம்ம எப்படி ஒருத்தர் நேசிக்கணும் சொல்றத செகண்ட் கமிங்கோட கனெக்ட் பண்றாரு. 4ஆம் அதிகாரம் அந்த வசனம் நம்ம தெரிந்த ஒரு பகுதி தான். ஆகையால் நீங்கள் இந்த வார்த்தைகளாலே ஒருவரை தேற்றுங்கள் சொல்லிட்டு 17ஆம் வசனத்துல பின்பு ஒரு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோட கூட இருப்போம். இந்த ராப்சரை குறித்து பேசக்கூடிய காரியம்.
கடைசியா முடிக்கும் பொழுதும் அவர் சொல்லுகிறார் 23 வசனத்துல 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து சொல்லப்படுகிறது. எனவே Baron Busby is very right and it's a very good observation. ஒவ்வொரு சாப்டர் முடிக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து பேசுகிறார். ஆனா பல கண்ணோட்டத்துல பேசுகிறார். இனிமேல் நீங்க செகண்ட் கமிங்கை குறித்து பேசும் பொழுது 1 தெசலோனிக்கர் புத்தகத்தை எடுத்து டீச் பண்ணுங்க. அண்ட் நம்ம பயங்காற்ற அளவுக்கு ஆண்டவர் வர போகிறாரு, உங்களை நரகத்துல போட்டுருவாரு, அந்த மாதிரி நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாது. அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம படிச்சது போல அதை போய் குழம்பி போய் அவங்கள இதுவா அதுவா என்ன நடக்க போகுதோ சில அப்படியெல்லாம் நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பவுல் இதை ரொம்ப அழகா சொல்றது போல இயேசு கிறிஸ்து வரும் பொழுதுன்னு சொல்றத நம்முடைய ரட்சிப்பையும் நம்முடைய அனுதின ஆவிக்குரிய வாழ்க்கையும் கனெக்ட் பண்ணி பேசுவதற்கு 1 தெசலோனிக்கர் புத்தகம் மிக அருமையான ஒரு புத்தகம். இந்த வாரத்துல நம்ம படிக்க போறது இன்னைக்கு முதல் 3 அதிகாரங்கள் படிக்கலாம், நாளைக்கு 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரங்கள் படிக்கலாம். கர்த்தருக்குமான புதன்கிழமை நம்ம 2வது தெசலோனிக்கர் புத்தகத்தை படிக்க போறோம். முதல் அதிகாரத்தை நம்ம இன்ட்ரோடக்ஷனையும் முதல் அதிகாரத்தையும் படிப்போம். தேர்ஸ்டே கர்த்தருக்குமான 2, 3 அதிகாரங்களோட இந்த 2 புத்தகங்களையும் முடிக்க போகிறோம். இப்பொழுது நான் சொன்ன போல இந்த 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள் கண்டிப்பாகவே நம்ம எல்லாருமே எக்ஸைட்டடா படிக்க வேண்டிய ஒரு பகுதி. காரணம், இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கு நீங்க ஒவ்வொருவருமே போன வாரம் பார்த்தது போல உங்களுக்கு நான் பாலை கொடுக்கறதுக்காக எதிர்பார்க்கல. மீட் அல்லது you are all matured leaders and you are all the people who are teaching others and நான் என்னுடைய எண்ணத்தின்படி இதுல இருக்கிற ஒவ்வொருவருமே you are all Bible teachers and leaders in one way or other. Maybe young age wise யங்கா இருப்பீங்க, but I consider you as a leader. அப்படிப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அதை நம்ம இப்போ வாசிக்க கேட்கலாம். மதுரை யூனிவர்சிட்டியில MBA பண்ற தம்பி ஜீவா அந்த பேசேஜ் நமக்கு வாசிப்பாங்க. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்துடைய தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராலோசனையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாய் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலமும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்க கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவும் இல்லை. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமுள்ளவர்களாகனபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் நம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். I sincerely thank Jiva for that lovely reading. நம்ம முதல்
அதிகாரத்தை திருப்பி பார்க்கும் பொழுது இந்த தெசலோனிக்கா பட்டணத்துல உருவான திருச்சபையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதை தொடர்ந்துதான் 2ஆம் அதிகாரத்துல அந்த சுவிசேஷம் எப்படி அவங்களுக்கு போனது என்பதை ஊழியக்காரனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுகிறார். ஆனா முதலாவது சாப்டர் வந்து அதிகமாக அந்த திருச்சபையை மையமாக வைத்திருக்க ஒரு திருச்சபை செய்தியை நம்ம பார்க்கலாம். வில்லிங்டன் பேரன்பாஸ்பியுடைய கமெண்ட்ரி மாதிரி வில்லிங்டன் கமெண்ட்ரியும் அவருடைய அந்த கைட் டு த பைபிள்னு சொல்லிட்டு இருக்கிற புக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல பல விதங்களை சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடும். இந்த அதிகாரத்தினுடைய அவுட்லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஃப்ரம் வில்லிங்டன் கைட் டு த பைபிள். முதல் 3 வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இருந்த அந்த உற்சாகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம முன்னாலே பார்க்கறது போல யார் எழுதுனா, யாருக்கு எழுதுறா, எப்படி கிரீட்டிங் இருக்குது என்பதை ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது தான். அண்ட் பவுலும் சில்வேனா, அது வந்து சைலஸ். நம்ம சீலா அல்லது சைலஸ், சில்வேனா, அது எல்லாமே ஒரே பர்சன் தான். தீமோத்தேயு, இவங்க 3 பேர் தான் பிலிப்பு பட்டணத்துல விட்டு வந்து இங்க தெசலோனிக்காக்கு வந்தவங்க. இவங்க 3 பேர் மூலமாக தான் இந்த திருச்சபையை உருவானது. அதனால அவங்க எழுதுகிற கடிதம் சொல்லிட்டு 2ஆம் வசனத்துல, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அதாவது அவங்களுக்கு இருந்த அந்த எனர்ஜி பாருங்களேன், அவங்களுடைய விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், அவங்களுடைய நம்பிக்கையின் பொறுமை. இன்னைக்கு அது எவ்வளவு தேவை, பின்னாலே அதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3 வார்த்தையை நம்ம கண்டிப்பா அண்டர்லைன் பண்ணணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பொழுது நீங்க திரும்பி பாருங்க, கண்டிப்பா நீங்க சொல்லலாம், உண்மையான ஒரு ரட்சிப்பு உங்களுக்குள்ள வந்திருந்துக்குமானால், ஒரு dramatic-ஆ you said no to the world and you said yes to Christ இருந்துச்சுன்னா இந்த 3 முக்கியமா இருக்கும். விசுவாசத்தினுடைய கிரியை காணப்படும், அன்பின் பிரயாசம் காணப்பட்டிருக்கும், நம்பிக்கையில் பொறுமை காணப்பட்டிருக்கும். அதுதான் எனர்ஜி. இன்னைக்கு போக போக அந்த எனர்ஜி நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் போயிடுது, அந்த ஃபெலோஷிப், அந்த திருச்சபையின் காரியத்திலையும் குறைஞ்சு போயிருது. அதனாலதான் நம்ம வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல, ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு சொல்லிட்டு. பட் யூ ஆர் ஆக்டிவ். நம்ம வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் படிக்கும்போது பார்த்தோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நீ இதெல்லாம் செய்யறன்னு சொல்றாரு. அது வேர்ல்ட்லி சென்ஸா இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ். பட் அந்த உண்மையான எனர்ஜி, அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, we miss it. அத இந்த பிகினிங் ஆஃப் த லெட்டர்ல he is mentioning அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜெட்டிக் சர்ச்சா ஃபெலோஷிப்பாக நீங்க இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதோடு கூட அவங்களுடைய அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை 3ஆம் வசனத்துல, தமிழ்ல 3ஆம் வசனத்துல பாக்குறோம். இங்கிலீஷ்ல வந்து அது பின்னால வந்திருக்கும், 4ஆம் 5ஆம் வசனத்துல வந்திருக்கும். எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ள இருந்தது போல உங்கள் நிமித்தமாய் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. யூ ஆர் அன் எலெக்ட் சர்ச் சொல்றத தமிழ்ல 3ஆம் வசனத்துல பாத்துக்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம வந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டோம். இந்த சர்ச் வந்து அல்லது இந்த ஃபெலோஷிப் வந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டுச்சு, பைபிளை படிச்சு தெரிந்து கொண்டாங்கன்னு சொல்றது முக்கியமே கிடையாது. தட்ஸ் நாட் ரைட் ஆல்சோ. கண்டிப்பா அது ரைட் கிடையாது. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஐக்கியத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய திருச்சபை உண்டாக்கி இருக்கிறார். அவர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்ற சத்தியம் வந்து மிக முக்கியமான ஒரு காரியம். அதை தொடர்ந்து 6:7 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். You became example. You had an exemplary church ன்னு சொல்லிட்டு அதுல ஒரு ரொம்ப கான்பிடென்டா பவுல் எழுதுனது என்ன சொல்றாருன்னா, மக்கெதோனியா, that is including Philip.
பிலிப்பு பட்டணத்தின் திருச்சபைக்கு நீங்கள் ஒரு மாதிரி, முன்மாதிரியா இருந்திருக்கீங்க. தென் அகாயா என்னது? கொரிந்து சபை. சோ பிலிப்பியர், கொரிந்து சபை, இவர்களுக்கெல்லாம் நீங்க அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு நீங்கள் மாதிரிகளானீர்கள் சொல்றாங்க. தட்ஸ் a powerful testimony. பவுல் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு சாட்சின்னு சொல்லலாம். எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்ம டக்குன்னு யோசிக்கிறோம் பிலிப்பு சபை தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளரி சர்ச். ஆனா ஒன் வே இட்ஸ் ட்ரூ. காரணம் லேட்டர் டேஸ் சொல்லும் பொழுது கிவிங்ல அவங்கள மாதிரி அடிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி பிலிப்பு சபை கொடுக்கறதுல ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னு சொல்லலாம். பட் ஓவராலா மக்கோதானியாவுல போய் பவுல் செஞ்ச பணி ஒரு அவங்களை பின்பற்றினாங்க, இயேசுவை பின்பற்றினாங்க, மற்றவங்க அவங்களை பின்பற்ற அளவுக்கு மாறினாங்கன்னு சொல்லி பார்க்கக்கூடும். 8ஆம் வசனம், எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கோதானியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அதாவது இட்ஸ் சோ எந்தூசியாஸ்டிக். மற்றவங்க எல்லாம் கேட்டுட்டு சொல்லலாம், நாங்க போய் சொல்லணும் அவசியமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இருந்தாங்க. கடைசியா தான் 9-10 வசனங்கள் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வாசிச்சோம். ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்கக்கூடியதாக இருந்ததாக நம்ம அறிக்கிறாங்க. அதை நம்ம சில நிமிஷங்கள் அதுல பார்க்கலாம். இந்த 9-10 வசனங்களை நான் திரும்ப வாசிக்கிறேன். அதுல 3 டென்ஸ், அதாவது 3 காலங்களும் அதுல குறிப்பிட்டு நீங்க பார்க்கலாம். ரொம்ப கிளியராகவே இருக்க நீங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. பைபிள் ஸ்டடியில ஒன் மோர் டைமென்ஷன், அந்த டென்ஸ் பார்க்கறது. இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குதா, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குதா, ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம பார்த்தோம்னா அதுல என்ன இருக்குன்னு சொல்லலாம். பட் எஸ்பெஷலி இந்த ரைட்டிங்ஸ்ல, இந்த மாதிரி தியாலஜிக்கல் ரைட்டிங்ஸ்ல பார்க்கும் பொழுது வெரி இம்பார்ட்டன்ட். ரட்சிக்கப்பட்டீர்கள், அது அதுக்கும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னா இட்ஸ் ஹேப்பன். ரட்சிக்கப்படுவீர்கள்னா இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்றதுதான் அது ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதுடைய அந்த டென்ஸ் மாறுது. ஸோ பைபிள் ஸ்டடியில இந்த டென்ஸ் பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் வாசிக்கிறேன், நீங்க நல்லா கவனிங்க. இந்த 3 டென்ஸ் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்ன என்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பினதையும், விக்கிரகங்களை விட்டுட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பினதையும், பாஸ்ட், அவர் மரித்தோரில் எழும்பினவரும் இனிவரும் கோபனாக்கன் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதையும் அறிவிக்கிறீர்களே. சரியா? ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் திரும்பினதை இப்போ அவருடைய வருகைக்கு காத்திருக்கீங்க என்பதை அறிவிக்கிறீங்க. டேக் டைம். இந்த 2 வசனத்தை வச்சு நீங்க ஒரு மெடிடேஷன் பண்ணீங்கன்னா, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா கிளியரா பாஸ் ஆன் பண்ணலாம். We have to leave and then cling to Christ, God. தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். எதற்காக? அந்த மெய்யான ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக. அது எப்படி? அவர் மரித்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவுடைய பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ஒரு ரட்சிக்கப்பட்டோம், இப்ப நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், ஆண்டவருக்கு இப்போ ஊழியம் செய்யணும், அது மட்டும் கிடையாது. ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம அவரோட காத்திருக்கணும் என்பதை இந்த ஒரு ஹோலிஸ்டிக்கா சொன்னதை நான் பார்க்கலாம். இப்போ தமிழ்ல 2வது வசனத்துக்கு போனீங்கன்னா, இங்கிலீஷ்ல அது 3ஆம் வசனம், தமிழ்ல பார்க்கும் பொழுது நான் அதை வாசிக்கிறேன். நீங்க இந்த 3 டென்ஸ் அங்க இருக்கிறத நீங்க பார்க்கலாம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூறுகிறோம். ஒர்க் ஆஃப் ஃபெய்த், லேபர் ஆஃப் லவ் அண்ட் பேஷன்ஸ் ஆஃப் ஹோப் சொன்ன உடனே 3மே நீங்க பிரசன்ட் டென்ஸ் சொல்லிடலாம், எல்லாமே பிரசன்ட் டென்ஸ் சொல்லலாம். ஆனா உங்களுடைய விசுவாசத்தின் கிரியை, யாக்கோபு நமக்கு ஞாபகம் வருது. விசுவாச நிமித்தமாக ஆபிரகாம், ராகேப் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னதை பாஸ்ட் டென்ஸ். தென் லேபர் ஆஃப் லவ், யோவான் சொல்வது போல இந்த
ஆண்டவரை நேசிக்கக்கூடியவங்க தொடர்ந்து நீங்க மற்றவங்களுக்கு அன்பை காண்பிக்க வேண்டும் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறாங்க. நம்முடைய டே டு டே லைஃப்ல உண்மையான அன்பு காணப்பட வேண்டும் என்பதை நம்ம பார்க்கலாம். எப்பொழுதுமே ஹோப், நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது இட் இஸ் ஃபியூச்சரிஸ்டிக். பேஷன்ஸ் ஆஃப் ஹோப். இந்த நம்பிக்கை வருவதை குறித்து பார்க்கும் பொழுது வருங்காலத்துல ஆண்டவருடைய வருகை குறித்தும் இருக்கலாம், இன்னும் வருங்காலத்துல ஆண்டவர் செய்ய போடக்கூடிய காரியத்தையும் குறிப்பிட்டு சொல்லலாம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி ஒரு ஹோலிஸ்டிக்கா இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கலாம். சில நேரத்துல இம்பேலன்ஸ்டா மாறிடுது. ஒரேதான் பிரசன்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பாஸ்ட் குறித்து யோசிக்கிறதே கிடையாது, ஆதியில் இந்த அன்பை குறித்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அல்லது இன்னைக்கு நிறைய வயசான கிறிஸ்டியன்ஸ் என்ன போல இருக்கவங்களுக்கு வந்து என்னன்னா பழைய காலமே 40 வருஷத்துக்கு முன்னால 20 வருஷத்துக்கு முன்னாலன்னு சொல்லிட்டு we talk about only past, we don't talk about present. That is also very dangerous. ஒரே பாஸ்ட்லயே இருந்துட்டு பிரசன்ட்டை பற்றி நம்ம பேசாம இருந்தோம்னா that's very wrong. ஒரு சிலர் மாரநாதா ஆண்டவர் வரப்போகிறான்னு சொல்லிட்டு எப்பவுமே ஃபியூச்சரிஸ்டிக் தான். தெசலோனிக்கே சபையில அது மாதிரி ஒரு சிலர் இருந்துட்டாங்க. எல்லாம் ஆண்டவர் வரப்போகிறான்னு சொல்லிட்டு இருந்துட்டு பிரசன்ட்டையோ பாஸ்டையோ குறித்து யோசிக்கிறதே கிடையாது. அனுதின வாழ்க்கையில they don't really enjoy the Christian life. அப்படி இல்லாதபடிக்கு ஒரு ஹோலிஸ்டிக் கிறிஸ்டியன் லைஃப் லீட் பண்ணுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். 2 more chapters. Right. Second chapter. முதல் 12 வசனங்கள் தம்பி ஜீவா ரொம்ப அழகா வாசிச்சாங்க. ஒரு அதுக்கு டைட்டில் கொடுக்கணும்னா The Manual for a Christian Worker. ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சகோதரனுக்கு சகோதரிக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்லது ஒரு மேனுவல் போல வச்சுக்கலாம், கையில வச்சுக்கலாம்னு சொன்னா இது ஒரு அருமையான ஒரு பேசேஜ். அதனால நான் துவக்கத்துல என்ன சொன்னேன், மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எஸ்பெஷலி என்னுடைய யங் டியர் ஃப்ரெண்ட்ஸ், கீப் திஸ் பேசேஜ். என்னுடைய ஃபேவரட் பேசேஜஸ்ல இது ஒரு பேசேஜ். சரியா? இதுல நம்மளுடைய மோட்டிவ் எப்படி இருக்குன்னு சொல்றத பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. டைம் இல்ல, திரும்ப நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நம்முடைய மோட்டிவ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஊழியத்தை செய்வதற்கு என்ன மோட்டிவ் இருக்கிறது கண்டிப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது அவருடைய மெசேஜ் எப்படி வந்துச்சுன்னு சொல்றாரு. சுவிசேஷம் எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதாக தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணப்படியே சொல்லிட்டு இந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அவருடைய மெத்தட்ஸ் சொல்லும் பொழுது 7ஆம் வசனத்துக்கு பின்பாக நம்ம பார்க்கலாம். ஒரு தாயை போல, பால் கொடுக்கக்கூடிய தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்க செய்தோம். ஐ வாஸ் லைக் a hard worker. நான் சும்மா கேஷுவலா என் பிள்ளைங்களை பார்த்துக்கன்னு சொல்ல முடியாது. ஐ டூ ஹார்ட் ஒர்க். நான் பிள்ளைங்களை நான் சரி சுவிசேஷத்தை சொல்லிட்டேன், அவங்களை டிபெண்ட் பண்ணிட்டு இருப்பேன் சொல்லாதபடிக்கு எங்களுடைய ஹார்ட் ஒர்க் முக்கியத்துவம் கொடுக்குன்னு சொல்றாரு. கடைசியா 12ஆம் வசனத்துல மிக அருமையான ஒரு மெத்தட் சொல்றாரு, டிசிப்ளினிங் லைக் அ ஃபாதர். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், இட்ஸ் வெரி நேச்சுரல். மதர்ஸ்னுடைய கேர் அண்ட் லவ் அண்ட் ஃபாதர்ஸ்னுடைய டிசிப்ளின் இருக்கு என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கோம். அது நம்ம அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மைதான். தட் டசன்ட் மீன் தட் அம்மா வந்து டிசிப்ளின் பண்ண மாட்டாங்க, அப்பா வந்து நேசிக்க மாட்டாங்கன்னு இல்லை. பட் இன் காட்ஸ் கிரியேஷன் மதர்ஸ் லவ், அதனாலதான் இந்த பால் கொடுக்கக்கூடிய தாயானவன் சொல்லுவது இன்னும் அதிகமானது. அதனால இந்த யங் லேடிஸ் அதை குறித்து ரொம்ப யோசிக்கணும். நம்ம எல்லாருமே கேட்டிருக்கோம், சைக்காலஜிஸ்ட் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். நீங்க ஒரு குழந்தைக்கு பால் கொடுத்தீங்கன்னா யூ ஆர் பாசிங் ஆன் த லவ். நீங்க எரிச்சலோடு, உங்க ஹஸ்பண்ட் மேல இருக்கிற கோபத்தோடு அல்லது உங்களுக்கு இருக்கிற டயர்ட்னஸோடு நீங்க பால் கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைக்கும் அதை தான் கொடுக்குறீங்க. கேமி அது ரொம்ப நம்ம அருமையான பால் கொடுக்கக்கூடிய தாயாருக்கு சொல்ல வேண்டிய காரியம். அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ சாப்பாடு கொடுக்கும்போது தின்னு தொலை நம்ம சொல்றோம்ல, அப்போ அந்த குழந்தையும் வேதனையோடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் நம்ம பால் கொடுக்கறது. மற்றவங்க மேல இருக்கிற எரிச்சலை நீங்க இருந்தீங்கன்னா பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரைட். அப்படிப்பட்ட அன்போடு நம்மளுடைய ஐக்கியத்துல திருச்சி மேல கலந்துக்கிறோமான்னு யோசிச்சு பார்ப்போம். ஹார்ட் ஒர்க்கிங் லேபர், ஒரு கடின உழைப்போடு நான் எல்லாம் செய்யறதுக்கு வில்லிங்கா இருக்கேன் சொல்லிட்டு முன்னால வந்து பொறுப்பட்டு செய்யக்கூடியவங்களா இருக்கிறோமா யோசிச்சு பார்ப்போம். டிசிப்ளின் பண்ணக்கூடிய அப்பாவா இருக்கிறோமா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியையும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்களே. புத்தி சொல்றாங்க, அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்றாங்க, தேறுதல் சொல்றாங்க, எச்சரிப்பும் கொடுத்ததாக நம்ம பார்க்கலாம். So it is a lovely passage. தயவு செய்து take time to meditate on it.
13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸை பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை அவர் யூஸ்வலாவே ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல எழுதிடுவாரு. உங்களுக்காக நான் ஜோம் பண்றோம், உங்களுக்காக தேங்க் பண்றோம்னு சொல்லிட்டு இங்க அவர் ஊழியத்தை பற்றி சொல்லிட்டு 13ஆம் வசனத்துல குறிப்பிடுகிறார். அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்வோம். இந்த சுவிசேஷமானது வல்லமை உள்ளது. இது ஞானத்தினால வந்தது கிடையாது, அது உண்மையிலே தேவ வசனம் தான் சொல்லிட்டு பாடுகளை குறித்து குறிப்பிடுகிறார். அவங்களுக்கு அந்த தேவ வசனத்தினுடைய ஈகர்னஸை பற்றி பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பெர்சிக்யூஷனையும் அவங்க சந்திப்பதற்கு தங்களை எவ்வளவு தூரத்துக்கு விட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி எனில், சகோதரரை, யூதயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றியவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இப்ப கடைசியா இந்த 2ஆம் அதிகாரத்தை முடிக்கும் பொழுது 17ஆம் வசனத்துக்கு பின்பாக ஒரு ஷிஃப்ட் இருக்கு, நம்ம பார்க்கலாம். சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறபடினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயாத்தம் பண்ணினோம். We are eager to meet you. எனக்கு இந்த 3 சாப்டர் படிக்கும் பொழுது அந்த தாட் உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். அதான் ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நான் போட்டிருக்கேன். Do we have such a love for our fellowship? 3 வாரம் தான், 3 வாரத்துல அவங்கள திருச்சபை உண்டாக்கி, அவங்களோட ஐக்கியம் உண்டாக்கி, அந்த காலத்துல போனும் கிடையாது, வாட்ஸ்அப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த 3 வார காலத்துல அவங்க இருந்துட்டு இன்னைக்கு மனுஷன் எப்படி சொல்ல இருப்பாங்க, உங்களை ஆவலா இருக்கு, உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்குது. ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர ரெண்டு தரம் மனதா இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதா இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். வெரி சேட். அதுல ரொம்ப அழகாக இந்த சாட்டன்ஸ் ஃபேக்டர் கொண்டாடுறாரு. சாத்தான் எங்களை தடை பண்ணிட்டான் சொல்லிட்டு தான் ஃபியூச்சரிஸ்டிக்கா சொல்றாரு, நீங்க தான் எங்களுடைய கிரீடம். நாங்க உங்களை நேரம் பார்க்க முடியாட்டாலும், மோட்சத்துல பார்த்தாலும் சரி, நீங்க தான் என்னுடைய கிரீடம் என்று அழகான விதத்துல அந்த நம்பிக்கையை குறித்து அவர் பேசுகிறத நம்ம 2ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். இது அந்த தேவனுடைய வார்த்தையை குறித்து பார்க்கும் பொழுது இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எரேமியா 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது இப்படியாக எரேமியா சொல்லுகிறார். அந்த சாப்டர் ஃபுல்லாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். 16ஆம் வசனத்துல, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே. அது எரேமியாவுடைய அனுபவம். ஒருவேளை 1 தெசலோனிக்கேயர் இந்த 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதியை படிச்சு பார்த்தோம்னா, தெசலோனிக்கேயர் அதான் சொல்றாங்க, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வந்த உடனே நாங்க அப்படியே சாப்பிட்டுட்டோம், அவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டோம். அது இப்ப எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, எங்க பெயரே மாறிடுச்சு. நாங்க உங்களுடைய பிள்ளைகள் என்ற ஒரு பெரிய பெரிய பெயரை நாங்க பெற்றுக்கொண்டோம் என்பதை எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போலவே இந்த பகுதியிலையும் நம்ம வாசிக்கிறோம். கடைசியாக 3ஆவது சாப்டருக்குள்ள நம்ம போகும் பொழுது அவருடைய அந்த பாஸ்டரல் ஹார்ட்டை பார்க்க முடியுது. பவுலுடைய அந்த இதய துடிப்பை நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவது காரியமா அவர் சொல்றாருன்னா, என்னாலதான் வர முடியல, எங்களாலதான் வர முடியல, ஆனா நாங்க கண்டிப்பாகவே தீமோத்தேயுவை அனுப்புவேன்னு சொல்லிட்டு, ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனா பட்டணத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறது நன்மை என்று நினைத்து, ஐ எம் ஜஸ்ட் ஸ்டேயிங் பேக் அத்தேனா. காரணம் தெசலோனிக்கேல இருந்து துரத்தி விட்டாங்க, பெரையா போறாங்க, பெரையால இருந்து அத்தேனா வந்துட்டாங்க. அதனால ரொம்ப ஷார்ட் டைம்ல இந்த லெட்டரை அனுப்பியிருக்காரு என்பதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். ஈவன் ஒரு கன்சர்ன் இருக்குது. பவுல் எழுதுன இதான் முதல் கடிதமா என்று ஒரு சில பைபிள் கமெண்டேட்டர்ஸ் இதான் சொல்றாங்க, அவர் எழுதுன முதல் கடிதம் இதான்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சில பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல, இதுக்கு முன்னாலேயே கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை அவர் எழுதியிருக்கார். கலாத்தியம் ஒரு சர்ச்சு கிடையாது, அந்த ஏரியால இருக்கிற சர்ச்சஸ்க்காக எழுதினது. அதுல தன்னுடைய அழைப்பை குறித்தும் தன்னுடைய கன்விக்ஷன்ஸ் குறித்தும் எழுதுகிறார். அதனால கலாத்தியர் புஸ்தகம் தான் முதல் புஸ்தகமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்டேட்டர்ஸ் அதையும் சொல்றாங்க.
அண்ட் ஒரு சில கமெண்டேட்டர்ஸ் இதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதாவது நான் வந்தோடனே அத்தேனால இருந்து உங்களை தீமோத்தேயுவை அனுப்புறேன். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசட்டைப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடல் வேலையுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். முதல் 5 வசனங்கள்ல அந்த ஒரு அவங்களுடைய விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், அவங்க கேட்ட காரியத்துல நல்லா பிடிச்சுக்கணும்னு சொல்றதுக்காக தன்னுடைய சக ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவை அனுப்பினதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து 6ஆம் வசனத்துக்கு பின்பாக இஸ் கமிங் பேக். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்கள் பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியா இருக்க என்பதை பற்றியும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே we were so excited to hear from you. சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். That doesn't mean பிசிக்கலா நீங்க நல்ல ஸ்பிரிச்சுவலா இருந்தீங்கன்னா நான் உயிரோட இருப்பேன்னு சொல்றது மாதிரி கிடையாது. That means உங்களுடைய அந்த விசுவாசத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய லைஃப். That's what he means. What an exciting statement he is making. பவுல் என்ன சந்தோஷமா சொல்றாரு. எனக்கு அதான் பெரிய துடிப்பு. பாஸ்டர்ஸ், ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் அல்லது உங்களை போல ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் இருந்து பிரேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஆர் யூ எக்ஸைட்டட் அபவுட் த குரூப்? கடைசியா நம்ம முன்னாலே வாசிச்சிருந்த பகுதி தான் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். மே த லார்ட், மே த லார்ட், மே த லார்ட்னு சொல்லி 3 பாயிண்ட சொல்லுகிறார். அவங்கள பிளஸ் பண்றாரு. மே த லார்ட் பிளஸ் யூ, மே த லார்ட் கைட் யூன்னு சொல்ற மாதிரி அவங்கள பிளஸ் பண்ணதை நம்ம பார்க்கலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்தில் எங்களை நேராக வழிநடத்துவாராக. மே த லார்ட் டைரக்ட் us to meet you. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருந்த அன்பு கோப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் அன்பு வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை ஓங்கவும் செய்வாராக. May the Lord help you to grow in love என்று சொல்லுகிறார். கடைசியாக இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும் பொழுது நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவராக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. May the Lord strengthen your heart. What a lovely passage. இன்னைக்கு 3 அதிகாரத்தை வேகமா படிச்சிருக்கோம். ஆனா ரொம்ப சிம்பிள். பவுலுடைய இதய துடிப்பை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய சில கேள்விகள். How do I see great qualities in others? நம்ம உருவாக்கின சர்ச்சா இருக்கலாம், அல்லது நம்ம உருவாக்கின ஃபெலோஷிப்பா இருக்கலாம், நம்ம உருவாக்கின மக்களா இருக்கலாம். அவங்கள காணப்படக்கூடிய நல்ல காரியங்களை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அப்ரிஷியேட் பண்றோம். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பண்ற தப்பெல்லாம் மற்றவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நமக்கு வேதனை வருகிறது. அதுதான் நிறைய இடத்துல நடக்கக்கூடிய ஒரு காரியம். அது ஒரு பாஸ்டரா இருக்கலாம், அல்லது ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கரா இருக்கலாம், அல்லது நம்ம ஒரு ப்ரேயர் குரூப் லீட் பண்ண அல்லது ஒரு ப்ரேயர்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு நபரா இருக்கலாம். கொஞ்சம் போக 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 அவங்களை பற்றி கேட்கும் பொழுது நமக்கே அந்த குட் குவாலிட்டிஸ் மிஸ் பண்ணிடுவோம். திங்க் அபவுட் இட். ரெண்டாவது, வாட் ஆர் த கேரக்டர்ஸ் ஆஃப் பால் விச் ஆர் மிஸ்ஸிங் இன் மை லைஃப் அண்ட் மினிஸ்ட்ரி? பவுலிடத்துல காணப்பட்ட குணாதிசயங்கள்ல எதெல்லாம் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். மூணாவது கேள்வி, நம்ம நாளை சொன்னது போல, why don't I have such a joy to see my fellowship or church? நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு குரூப், சர்ச் அல்லது ஒரு சின்ன ப்ரேயர் குரூப் பார்க்கலாம். அதை நான் பார்க்கும் பொழுது இப்படி பவுல போல இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இல்லைன்னா என்ன காரணம் என்று யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்க அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான தெசலோனிக்கா திருச்சபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மிக குறைவான நாட்களிலே பவுலுடைய ஊழியத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் எவ்வளவு உறுதியாக தங்களுடைய விசுவாசத்தில் இருந்ததாகவும் உங்களுடைய நாமத்தை மையப்படுத்ததாக வாழ்ந்தவர்களாக நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய பணிகளை நாங்கள் இன்னைக்கு யோசித்து பார்க்கிறோம். எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய குணாதிசயங்களை யோசித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, பவுலை போல எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜென்யூன் கன்சர்னை, லவ்வை எனக்கும் எங்களுக்கு நீ தாரும். தொடர்ந்து இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது தேவன் தாமே எங்களோட இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
தேங்க்யூ ஸோ மச் அப்பா.